அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய ஊரான அகரக்கட்டில் எஸ்கேடி நகர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு 2010வது ஆண்டில் அரசு அனுமதியோட ஒரு பேருந்து நிறுத்தம் இருக்கிறது. 2011வது ஆண்டில் அந்த பேருந்து நிறுத்தத்திற்கு பயணிகள் நிழற்படை கட்டுவதற்கு முறையாக அரசிடம் அனுமதி வாங்கி அதில் கட்டியிருக்கோம். இந்த ஊரில் அகரக்கட்டுங்க இந்த ஊரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 3000 to 3500 மக்கள் தொகை இங்கே இருக்காங்க. இங்கே வந்து 2 பேருந்து நிறுத்தங்கள் இங்கே இருக்குது, இந்த ஊரில் இருக்குது. எஸ்கேடி நகர் பேருந்து நிறுத்தத்தில் 15 ஆண்டு காலமாக நின்று சென்ற பேருந்துகள் தற்காலிகமாக ஒரு 6 மாத காலமாக ஒரு குறிப்பிட்ட பேருந்துகள், ஒரு சில பேருந்துகள் இருக்கின்றது, ஒரு சில பேருந்துகள் நிற்காமல் சென்று விடுகிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இங்கிருந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்களும் சரி ஆண்களும் சரி, கல்லூரிக்கு செல்லுகின்ற மாணவ மாணவிகளும் சரி, மிகுந்த ஒரு சிரமத்திற்கும் ஒரு கஷ்டத்துக்கும் உள்ளாகிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக நாங்கள் ஒவ்வொரு டைமும் அலைபேசி மூலமாக தென்காசி கிளை மேலாளரை அணுகி புகார் தெரிவிச்சிருக்கோம். திருநெல்வேலி வணிகம் சார்ந்த அந்த மண்டல மேலாளரை அலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கோம். வாட்ஸ்அப் மூலயமா அவங்களுக்கு புகார் தெரிவிச்சிருக்கோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் முதற்கொண்டு தென்காசி கிளை மேலாளர்களுக்கெல்லாம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க வழிய, ஆனால் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர் அவங்கள்ட்ட ஏன் நீங்கள் இந்த இடத்துல நிற்காமல் போனீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு ஊருக்கு எத்தனை பஸ் ஸ்டாப் அவனுக்கு வேணும், இந்த ஊரில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்லாம் உங்களுக்கு போதாதோ, உங்களுக்குலாம் கால் கை நொண்டியாவாக இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு பஸ்ஸில் நிற்க முடியாதோ, பொம்பளைகளுக்கு ஓசினா அவங்களுக்கு எல்லா இடத்துல நிற்கணுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடினமான சொற்களை இந்த பகுதியில் ஓடுகின்ற ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இந்த பகுதியுடைய பெண்களிடத்திலும் சரி, கல்லூரிக்கு செல்லுகின்ற மாணவ மாணவர்களிடத்திலும் சரி கடினமான வார்த்தைகளை பேசி வருகிறார்கள். முறையாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்தில் நாங்கள் புகார் செய்வோம் என்று நடத்துனர் ஓட்டுநரத்தில் சொன்னால், எவன்டா வேணாலும் சொல்லிக்கோ, எவனும் எங்களை ஒரு மயிரும் கொடுங்க முடியாது, நாங்கள் இப்படித்தான் செய்வோம் அப்படின்ட்டு இன்னும் நான் ஏதாவது இது ஒரு பொது தளங்கிறதுனால சொல்கிறேன். அவங்க அவ்வளோ அசிங்கமான வார்த்தைகளால் அதிகாரிகளே பேசுகிறாங்க. ஏன் அவங்க பேசுகிறதும் என்ன காரணம்னு தெரியல. நாங்கள் அதிகாரிகிட்ட சொல்லியே நடக்கலை, அதனால தான் ஒருவேளை அவங்களும் அப்படி பேசுகிறாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இது சம்பந்தமாக தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைய தினத்தில் தென்காசி மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவருக்கு, தென்காசி கிளை மேலாளருக்கு, புளியங்குடி கிளை மேலாளருக்கு, செங்கோட்டை கிளை மேலாளருக்கு, இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு, அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கு, இது போன்ற அதிகாரிகளுக்கு இன்றைய தினத்தில் நாங்கள் இது ஒரு புகார் மனுவாக அனுப்பியிருக்கோம். இந்த புகார் மனை பெற்றுக்கொண்ட அதிகாரிகளாவது இனிமேலாவது இதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்கிற ஒரு நம்பிக்கை எங்கிட்ட இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கூட இந்த பகுதியில் இருக்க பெண்கள் தென்காசி கிளை மேலாளருக்கு அலைபேசியாக பேசியிருக்காங்க. நான் கூட திருநெல்வேலி இருக்கின்ற மண்டல வணிக மேலாளர்கிட்ட அவருடைய வாட்ஸ்அப்புக்கு தகவல் அனுப்பி இது என்னுடைய புகார் மனுவாக ஏற்றுக்கங்க அப்படிலாம் சொல்லி நாங்கள் கேட்டபோது கூட அவர் வந்து நீங்கள் கடிதமாக எங்களுக்கு எழுதுங்க, அதுக்கப்புறம் தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கால தான் இன்னைக்கு வந்து ஓட்டுநர் நடத்துக்கலாம் எவன்டானாலும் போய் சொல்லிக்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இது வந்து. அதனால் இன்றைக்கு நாங்கள் கடிதம் மூலமாக இதை கொடுத்துருக்கோம். இதை நிச்சயமாக நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இந்த பகுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்கின்ற மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்கின்ற பெண்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறாங்க. எத்தனை நாளைக்கு கல்லூரிக்கு செல்கின்ற அந்த பெண்கள், கல்லூரி மாணவர்கள் பரீட்சை எழுதல கோட்டை விட்டுருக்காங்க. அதே மாதிரி குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியாமல் கல்லூரியில் போய் திட்டு வாங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இந்த பகுதி மக்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த பகுதியில் ஓடுகின்ற ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு அறிவுறுத்தி இந்த எஸ்கேடி நகர் அகரக்கட்டில் இருக்கிற எஸ்கேடி நகர் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகள் சரியான முறையில் நின்று செல்வதற்கு அதிகாரிகள், இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் நீங்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.